12th plus 2 Tamil Nadu State Board English Simplified Life of Pi Jan Martel Small Questions Part 2 la A. How did the presence of Richard Parker help Pi? அதாவது ரிச்சர்ட் பார்க்கர் பை கூட இருந்துச்சுல்ல, பை கூட இருந்துச்சுல்ல நம்ம டைகர் ரிச்சர்ட் பார்க்கர், அது எப்படி அவனுக்கு பயன்பட்டுச்சு, அது இருந்தது அவனுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருந்துச்சு பைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பை வுட் ஹாவ் பீன் லெஃப்ட் அலோன் வித் டெஸ்பேர் வித்தவுட் ரிச்சர்ட் பார்க்கர். ரொம்ப முக்கியமானது. அதாவது பை ரிச்சர்ட் பார்க்கர் இல்லாமல் தனியாக இருந்திருந்தாக்க அவன் அதில் விரக்தியிலேயே அவன் தனிமைங்கிற விரக்தியிலேயே அவன் இல்லாமல் போயிருந்திருப்பான், உயிரோடையே இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறான் அவன். ஹி வுடன்ட் பி அலைவ் டுடே டு டெல் அஸ் ஹிஸ் ஸ்டோரி. ரிச்சர்ட் பார்க்கர் மட்டும் அவன் கூட இல்லைன்னா அவன் இன்றைக்கி உயிரோடையே இருக்க மாட்டான். அவனோட கதையை சொல்கிறதுக்கு இன்றைக்கி பை உயிரோடையே இருக்க வாய்ப்பில்லை அப்படின்றாங்க. மிக்ஸ் ஆஃப் ஹோப்பு, ஒரு கலவையான உணர்வு. என்னென்ன? ஹோப்பு நம்பிக்கை, சர்ப்ரைஸ் ஆச்சரியம், டிஸ்பிலீஃப் நம்பிக்கையின்மை, த்ரில்லு அதாவது என்ன சொல்கிறது, சிலிர்ப்பு கிளர்ச்சி அந்த உணர்வு, அண்டு கிராட்டிடியூட் நன்றி கடன், ஆல் க்ரஷ்ட் இன் டு ஒன். இது இத்தனை உணர்வும் அவனுக்கு ஒன்றா கலந்துருச்சு, எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கான். இட் வாஸ் ரிச்சர்ட் பார்க்கர் ஹூ காம்ட் ஹிம் டவுன். இந்த மாதிரி இருந்த அந்த குழப்பமான சூழ்நிலையிலேருந்து அவனை அமைதிப்படுத்தினது ரிச்சர்ட் பார்க்கர் தான். ரிச்சர்ட் பார்க்கர் கூட இருந்ததுனால தான் அவன் மனசு கொஞ்சம் அமைதிப்பட்டிருக்கு. The one who scared him was the very same one who brought him peace. பார்த்துக்கங்க. The one who scaredனா பயமுறுத்துனது. எது பயமுறுத்துச்சு? இந்த டைகர் ரிச்சர்ட் பார்க்கர் தான் அவனை பயமுறுத்துச்சு. அதுவே தான் அவனுக்கு அமைதி, மனசு அமைதி, பீஸ். brought him peace. அதுவே தான் அவனுக்கு அமைதியையும் கொடுத்துருக்கு, பர்பஸ் நோக்கம், வாழ்கிறதுக்கான நோக்கத்தையும் கொடுத்துருக்கு. அண்ட் ஈவன் அ சென்ஸ் ஆஃப் ஹோல்னஸ், ஒரு முழுமையான ஒரு உணர்வு, ஒரு திருப்தி, நிறைவான உணர்வு அவனுக்கு கொடுத்துருக்கு. தட் வாஸ் தி இரணி ஆஃப் த ஸ்டோரி. அதுதான் ஒரு முரண். அதாவது எது அவனை தாக்கி அவனை கொன்றும் அப்படின்னு பயந்தானோ அதுவே தான் அவனுக்கு துணையாக இருந்திருக்கு. அவனுக்கு எல்லா விதமான என்னது மனசில் ஒரு அமைதி, எல்லாத்தையும் ஒரு நிறைவு, எல்லாத்தையும் கொடுத்தது அதுதான் எது ரிச்சர்ட் பார்க்கர். அதனால் இதுதான் அந்த கதையோட முரண், ஒரு முரண்பாடான ஒரு நிகழ்ச்சி. சரி, அடுத்து டிஸ்கிரைப் த லைஃப் போட்டு. லைஃப் போட்டை பற்றி கேட்குறாங்க. லைஃப் போட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. த லைஃப் போட் வாஸ் 3.5 feet டீப்பு. 3 அடி ஆழமாக இருந்திருக்கு லைஃப் போட்டு. 8 feet வைடு, 8 அடி அகலம். அண்ட் 20 feet லாங், 20 அடி அகலம். திஸ் வாஸ் பிரிண்டட் ஆன் த பெஞ்ச் இன் பிளாக் லெட்டர்ஸ். அந்த பெஞ்சிலேயே, அந்த லைஃப் போட்டோட பெஞ்சிலேயே அதை பிரிண்ட் பண்ணி ஒட்டியிருந்திருக்காங்க. அப்புறம் இட் வாஸ் டிசைன்டு டு அக்காமடேட் மேக்ஸிமம் ஆஃப் 32 people. 32 பேர் உட்கார்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த லைஃப் போட்டில். அப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்கள். தார்பாலின், லைஃப் ஜாக்கெட், லைஃப் பாய், ஓர்ஸ் அண்ட் விசில் வேர் ஆல்சோ கெப்ட் இன் த லைஃப் போட். லைஃப் போட்டில் என்ன நடந்திருக்கு? தார்பாலின், தார்பாய் இருக்குல்ல, அது இருந்திருக்கு. லைஃப் ஜாக்கெட் போட்டால் தானே நம்ம மிதக்க முடியும் தண்ணிக்குள்ளே விழுந்தால் கூட, அது. அப்புறம் லைஃப் பாய்னா மிதவைகள், உயிர் மிதவைகள். அது ஓர்ஸ்னால் துடுப்புகள். விசில் கொடுத்தா தானே பக்கத்தில் இருக்கிற கப்பல்களுக்கெல்லாம் கேட்கும், அதுக்காக விசில். வேர் ஆல்சோ கெப்ட் இன் த லைஃப் போட்டு. தேர் வேர் மெனி ஸ்டேக்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். நிறைய அடுக்குகள் இருந்திருக்கு, தண்ணி குடிக்கிற தண்ணி. ஆனால் அது அடியில் இருந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கவே படாத பாடுபட்டான். வித் விண்டேஜ் லேபிள்ஸ், அதில் லேபிளும் ஓட்டியிருக்கு. ட்ரிங்கிங் வாட்டருக்கு லேபிள் ஓட்டிருக்கு, பிரிண்டர் இன் பிளாக் லெட்டர்ஸ். அந்த வைன் ஆஃப் லைஃப் இஸ் இன் பேல் கோல்டன் கேன்ஸ். அதாவது லைஃப் ஆஃப் வைன்னு அதை வர்ணிக்கிறாங்க. தண்ணி வாழ்க்கைக்கே ஒரு அமுதம், அந்த ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குதுல்ல, அதுதான் வைன் ஆஃப் லைஃபாக தண்ணி. ட்ரிங்கிங் வாட்டரை வைன் ஆஃப் லைஃப்ன்றாங்க. ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது, ஒரு டிலைட்டு, ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, அதை கொடுக்கறதுனால வாழ்க்கைக்கே அது ஒரு வைன் மாதிரி, ஒரு மது, ஒரு போதை. அது இல்லைன்னா வாழவே முடியாதுல்ல, அதுக்காக. அதனால் லைஃப் ஆஃப் வைன் இன் பேல் கோல்டன் கேன்ஸ், கோல்டன் கலர் கேன்களில் அது இருந்திருக்கு. தேங்க் காட் த லைஃப் போட் டிட் நாட் சிங்க். கடவுளுக்கு நன்றி சொல்லணும், நான் அந்த லைஃப் போட்டு மூழ்கலை, கடலில் மிதந்துட்டு இருந்திருக்கு. அவனுக்கு நல்ல நேரம் இருக்குது பைக்கு, அதனால் அது மிதந்துட்டு இருந்திருக்கு, மூழ்காமல் அப்படின்னு சொல்கிறான். ஹவு டிட்
பை ஃபீல் ஆஃப்டர் ட்ரிங்கிங் வாட்டர்? தண்ணி குடித்தனே அவன் எப்படி உணர்ந்தான் பை அப்படின்னு? எப்படி இருக்கும்? தண்ணிக்காக உயிர் போகிற நிலமையில் இருந்தப்போ என்னை எப்படி உணர முடியும்? when he dented the water can to open it, அதாவது ஓங்கி அடிச்சிருக்கான், அதாவது அந்த இதை எப்படியாவது குத்தி ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதில் பள்ளம் விழுந்துருச்சு. அந்த டென்டட்னா பள்ளம் போட்டு அந்த கேனில் ஒரு பள்ளம் போட்டு அதை எப்படியாவது உடச்சி ஓப்பன் பண்ணிடலான்னு நினச்சா பேர்ல் ஆஃப் வாட்டர் அப்பியர்டு. பாரு, தண்ணியை வந்து பேர்ல் முத்து மாதிரி, முத்து போல் ஒரு துளி மாதிரி ஒரே ஒரு ட்ராப்பு தண்ணி வெளிப்பட்டிருக்கு. பை லிக்ட் ஆஃப். உடனே அதை பார்த்த நிமிஷம் பை அதை அப்படி நக்கிட்டான். லிக்குனா நக்கிறது, லிக்ட் ஆஃப். உடனே அதை நக்கிட்டான். வித் த கர்க்லிங் பீட் ஆஃப் ஹிஸ் த்ரோட். அவன் தொண்டையில் அப்படியே குடுன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோய்ட் இன்டு ஹிஸ் சிஸ்டம். ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை குடித்தோடனே அவன் உடம்புக்குள்ளே எல்லாம் பாஞ்சிருக்கு. தண்ணி உடல் நிறைய அப்படியே அவன் சிஸ்டம் வாட்டர் ஃப்ளோட் இன்டு ஹிஸ் சிஸ்டம். அவன் உடலோட சிஸ்டத்துக்குள்ளே ஃபுல்லாக நீர் பாஞ்சிருந்துருக்கு. அந்த தொண்டையில் ஒரு சத்தத்தோட. இட் வாஸ் அ லிக்விட் லைஃப். அதுதான் லிக்விட் லைஃப், வாழ்க்கை. அது வந்து ஒரு திரவம், வாழ்க்கையோட ஒரு திரவம், வாழ்வாதார திரவம் அது. ஏன்னா அதில் வாழவே முடியாதுல்ல. பை ட்ராங்க் 4 cans 2 liters ஆஃப் வாட்டர். 4 கேனு, ஒரு கேன் வந்து 1/2 லிட்டரு, 4 கேனை குடிச்சிருக்கான். 2 லிட்டர் தனியாக குடிச்சிருக்கு பிள்ளை. அப்போ எவ்வளோ தாகமாக இருந்திருப்பான் பாருங்கள். ஹீ ஹேட் நெவர் ஃபெல்ட் பெட்டர் இன் ஹிஸ் லைஃப். இதை விட நிறைவாக அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக அவன் உணர்ந்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு திருப்தி, அவ்வளோ ஒரு ஆனந்தமாக உணர்ந்திருக்கான். ஹிஸ் ஃபோர்ஹெட் க்ரூ வெட் வித் ஃப்ரெஷ். அவன் முன்னந்தலையெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக உணர்ந்திருக்கான். ரெஃப்ரெஷிங் ரெஸ்பிரேஷன், க்ளீன் ரெஃப்ரெஷிங் ரெஸ்பிரேஷன். அப்படி ஒரு க்ளீன் ரெஃப்ரெஷிங் பெர்ஸ்பிரேஷன், அதாவது வேர்வை. அப்படி அது வேர்வை கூட அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு. அவ்வளோ சுத்தமான வேர்வை. தண்ணி குடிச்சோன்னே அப்படி ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. முன்னந்தலை அப்படி சுத்தம் நல்லா வேர்த்திருக்கு. அந்த வேர்வையே அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்த மாதிரி இருந்திருக்கு. த போர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்கின் சீம்டு டு எக்ஸ்பிரஸ் ஜாய். உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு, நம்ம ஸ்கின்னில் இருக்க நம்ம தோலில் இருக்கிற ஒவ்வொரு துளையும் இருக்குள்ள ஒரு சின்ன ஓட்டைகள், அது வழியாக தானே வேர்வை வருது. அந்த ஒவ்வொரு துளையுமே சந்தோஷத்தில் மிதந்துச்சான். எக்ஸ்பிரஸ்ட் ஜாய், ஆனந்தத்தை வெளிப்படுத்துச்சான். அப்போ எப்படி உணர்ந்துருக்கான் பாருங்க தண்ணி இல்லாமல். தண்ணி குடிச்சோன்னே அப்படி ஒரு ஸ்கின், அந்த புல்லரிக்குதுன்னு சொல்கிறோம்ல, மேலே புல்லரிக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த ஸ்கின்னோட ஒவ்வொரு துளைகளும் அப்படியே எக்ஸ்பிரஸ்ட் ஜாய், அப்படியே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துச்சான். ஹிஸ் மவுத் பிகேம் மாய்ஸ்ட் அண்ட் சாஃப்ட். முதல்ல வாய் வந்து பிசுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் பண்ணான்ல, நாக்கெல்லாம் வறண்டு போய் அப்படியே பிச்சுன்னு ஒரு மாதிரி ஒட்டுச்சுல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இப்போ மாய்ஸ்ட், நல்ல வறட்சி நீங்கி நல்ல நீர் தன்மை வந்துருச்சு. நீர்த்திருச்சு வாய், சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. நல்ல வாய் அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போய் நல்லா ஆயிடுச்சு. ஹி வாஸ் கம்மிங் பேக் டு லைஃப் ஃப்ரம் டெத்து. சாவிலேருந்து மறுபடியும் வாழ்வுக்கு வந்திருக்கான். உயிர் திரும்பி இருக்கு அவனுக்கு. செத்துக்கிட்டு இருந்தவன் உயிர் பழைச்சிட்டான். ஹி வாஸ் கம்மிங் பேக் டு லைஃப். வாழ்க்கை, உயிர் வாழ்கிறதுக்கு மறுபடியும் திரும்பி இருக்கான் சாவில் இருந்து, மறுபிறப்பு எடுத்த மாதிரி. டிட் பை வாண்ட் ரிச்சர்ட் பார்க்கர் டு டை? ஆன்சர் கிவிங் ரீசன். பை வந்து ரிச்சர்ட் பார்க்கர் அந்த புலி வந்து சாகணும்னு நினச்சானா? கிவ் ரீசன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிவிங் ரீசன் அப்படின்னு. அ பார்ட் ஆஃப் பை டிட் நாட் வாண்ட் ரிச்சர்ட் பார்க்கர் டு டை அட் ஆல். அதாவது இவனுக்கு 2 மாதிரி உணர்வு இருந்துச்சு. ஏன்னா அது இருக்கிறது வந்து அவனுக்கு பயமாக இருந்துச்சு. அது நம்மளை அடித்து கொண்டுரும் அப்படின்ற பயம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதனால அது சாகணும்னு ஃபஸ்ட்டு நினச்சான். ஆனால் இன்னொரு பகுதியில் இவன் அது சப்போஸ் அப்படி செத்துருச்சுன்னா அவன் தனியாக விடப்படுவான். தனியாக விட்டு விரக்தியில் ஒத்தையில் கடந்து சாகணும் அப்படின்ற மாதிரி அந்த உணர்வும் இருக்குது. அது மாதிரி 2 மாதிரி உணர்வு இருக்குது பைக்கு. அதனால் பார்ட் ஆஃப் பை டிட் நாட் வாண்ட் ரிச்சர்ட் பார்க்கர் டு டை. ஒரு பகுதி வந்து பை ரிச்சர்ட் பார்க்கர் சாகக்கூடாதுன்னு நினைக்குது. பிகாஸ் இஃப் ரிச்சர்ட் பார்க்கர் டைடு பை வுட் பி லெஃப்ட் அலோன் வித் டெஸ்பயர். பை தனிமையில் ஆயிடுவான். அதிலே விரக்தி அடைஞ்சிருவான் அவன். அப்புறம் ரிச்சர்ட் பார்க்கர் கெப்ட் ஹிம் ஃப்ரம் திங்கிங் டூ மச் அபவுட் ஹிஸ் ஃபேமிலி.
ரிச்சர்ட் பார்க்கர்னால தான் அவன் குடும்பத்தை பற்றி அதிகமான நினைவுகள் இல்லாமல் ஓரளவு மறந்துருந்தான். இல்லாட்டினா ஐயோ நம்ம குடும்பம் என்னாச்சோ அப்படின்ற அந்த உணர்வே அவனை போட்டு வாட்டி விதைச்சிருக்கோம். அந்த உணர்வுலேருந்து அவன் மீண்டது ரிச்சர்ட் பார்க்கர் இருந்ததுனால தான். அண்ட் இஸ் ட்ராஜிக் சர்க்கம்ஸ்டன்சஸ், இப்போ இருக்கிறவன் நிலைமை, இப்போ இருக்கிறவன் துயரமான நிலைமையிலிருந்தும் அவன் அதையும் மறக்கிறதுக்கு ரிச்சர்ட் பார்க்கர் தான் அவனுக்கு உதவியாக இருந்துருச்சு. அது கூட இருந்ததுனால அவனுக்கு வேறு சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள்லாம் அதிகமாக வரல. ரிச்சர்ட் பார்க்கர் புஷ்டு ஹிம் டு கோ ஆன் லிவிங். அதுதான் அவனுக்கு ஒரு உத்வேகமாகவே இருந்திருக்கு வாழ்கிறதுக்கு. அது ஒரு கட்டாயமாயிருச்சு அவனுக்கு வாழ்கிறது. அது இருந்ததுனால அவன் வாழ்கிறதுக்கான ஒரு உத்வேகமாக இருந்துச்சு ரிச்சர்ட் பார்க்கர். அண்ட் பை வாஸ் கிரேட்ஃபுல். அதனால் அதுக்கிட்ட நன்றி உணர்ச்சியும் அவனுக்கு இருக்குது. அதுக்கிட்ட அதுக்கு நன்றி கடன் பட்ட மாதிரி நினைக்கிறான். வித்தவுட் ரிச்சர்ட் பார்க்கர் he wouldn't be alive today to tell us his story. இன்றைக்கி ரிச்சர்ட் பார்க்கர் மட்டும் உயிரோடு இல்லைன்னா, ரிச்சர்ட் பார்க்கர் மட்டும் இல்லைன்னா அவன் கூட he wouldn't be alive. பை வந்து உயிரோடு இருக்க மாட்டான். டு டெல் us his story. அவனோட கதையை சொல்கிறதுக்கு அவன் உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் விரக்தியிலேயே தனியாக இருந்து செத்துருந்துருப்பான். The one who scared him was the very same one who brought him peace, purpose and even sense of wholeness. எவ்வளோ வித்தியாசமான ஒரு அனுபவம் பாருங்கள். எது அவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சோ அதுவே அவனுக்கு மனசில் நிம்மதி, அமைதி, வாழ்கிறதுக்கான ஒரு உத்வேகம், அப்புறம் சென்ஸ் ஆஃப் ஹோல்னஸ் அப்படின்னா ஒரு நிறைவான உணர்வு, உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு நிறைவான உணர்வு எல்லாத்தையுமே கொடுத்தது ரிச்சர்ட் பார்க்கர் தான். எப்படி முரணான இது நிலைமை. திஸ் வாஸ் த இரணி ஆஃப் த ஸ்டோரி. இதுதான் முரண். அதை எது நம்மளை கொல்லணும்னு நினச்சானோ அதுவே அவனுக்கு கடைசியில் அமைதியை கொடுத்துருக்கு, ஒரு முழுமையை கொடுத்துருக்கு, வாழ்க்கையில் வாழணுன்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. அதனால் இது முன்னுக்கு பின் முரணாக இந்த கதையில் அமைஞ்சிருக்கிறது. அது ஒரு சந்தோஷம்தான். சரி, இதெல்லாம் எழுதி படிங்க, ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான். சரி, அடுத்து ஃபஸ்ட்டு பார்ட் 1 போய் பார்க்கலாம். சரியா? ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாம். பாய்.